காய்ஸ் இன்னைக்கு நான் என் விளையாட்டு ஜாமான்லாம் வச்சு என்கிட்ட நிறைய விளையாட்டு ஜாமான் இருக்குது. அது எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கேன். அதுவும் ஹவுஸ் மாதிரியே அடுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டிவி. இது இருக்குது பாருங்கள், அந்த டிவி. இதுதான் அந்த டிவி. அதாவது இது ஒரு போர்டு, அந்த டிவியாக நான் வச்சுருக்கேன். இதுதான் நாங்கள் வீட்டில் பழக்கிற ரேபிட், அதாவது பொம்மை ரேபிட் காய்ஸ். இப்போ நம்ம காசு பார்க்கலாமா? அதாவது இது டூப்ளிகேட் நோட்டு காய்ஸ். பாருங்கள், டூப்ளிகேட் 500 இந்த பாருங்க, பொம்மை 500 ரூபா இதோ இருக்குது. அப்புறம் 100 ரூபா நோட்டு இருக்குது, 20 ரூபா இருக்குது, 20 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா. இது 2000 ரூபா நோட்டு. பேங்க் ஆச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சன் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம செஞ்ச சிக்கன் 65. பார்த்துக்கோம், நம்ம சிக்கன் 65 தான் இது. இப்போ நம்ம செஞ்ச சிக்கன் 65 உங்களுக்காகவா? இதை பாருங்கள், குட்டியாக இருக்கு அழகா. இங்கே ஓடிடுச்சு காய்ஸ். இது பாருங்கள், குட்டியாக அழகா குட்டி குட்டியாக பால் மாதிரி. அதாவது கோலி குண்டு நான் சிக்கன் மாதிரி வச்சுருக்கேன். இதுதான் நம்மளுக்கு என்னடப்பா இது இருக்குது. உள்ள தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை நம்மளுக்கு இது ரெண்டும் எனக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே எனக்கு என்னன்னு தெரியாது. இது ஒரு கிச்சன் செட், அதில் வந்துச்சு. இது 3 ஒன்று. இந்த மாதிரி எண்ணெய் சட்டிலாம் நம்ம வீட்டில் பெருசாக இருக்கும்ல, இது எண்ணெய் சட்டி இது இருக்குது. இது ஏன் எண்ணெய் சட்டி எனக்கு உள்ளது. ஜூஸ் குடிக்கிறீங்களா? அதாவது வேறு ஜூஸ். இது ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் தான். நம்ம கிட்ட இல்லாத ஐட்டங்களே இல்லை. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. இதோ இது இருக்குது நம்மக்கிட்ட. ஐஸ்கிரீம் நம்மகிட்ட க்ரீன் கலரில் இருக்குது, அதே மாதிரி இருக்கும். நக்குங்க, ஜூஸ் குடிச்சுக்கோங்க. இந்த பாருங்க, பீஸா செய்கிறதுக்கு குட்டியாக அழகாக ஒரு பாக்ஸ் இருக்குது. இது பாருங்க, அடுப்பு பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க, இதில் தான் நாங்கள் பிரியாணி செஞ்சு வச்சுருக்கோம். அந்த ஸ்ட்ராவை கட் பண்ணி இதோ போட்டிருக்கோம் பாருங்க. ஸ்ட்ராவை கட் பண்ணி தண்ணியில் எண்ணெய் மாதிரி அந்த தண்ணியை ஊற்றி இந்த கடாயில் இதை ஊற்றி இதை போட்டு வதக்கணும். இதை வச்சு வதக்கணும். வத்தல் அதே மாதிரி பண்ணோம்னா வத்தல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது பாருங்களேன், அவ்வளோ அழகாக குட்டியாக சட்டி இருக்குது பாருங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இதுதான் இப்படி பிடிச்சிக்கிற மாதிரியே இருக்கும். 2 சைடும் பிடிச்சிருக்கு. உள்ளே நிறையா ஸ்பேஷஸ் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், உள்ளே நிறையா ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் காய்ஸ், இது என்னது கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க கெஸ். குடம் இது, நானே சொல்லிட்டேன். 3, 2, 1 இது குடம். இதை பாருங்கள், அந்த எண்ணெய் சட்டி. இது ஓட்டையாக இருக்குங்களா அந்த சட்டி. பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டி, அவ்வளோ அழகாக பவுலாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஸ்பெஷலிட்டே இதுதான். சரி, இப்போ நம்ம டிக்டாக் பாக்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டிக்டாக் பாக்ஸ் நான் வேறு ஏதோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம கலரிங் கிட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குட்டி கலரிங் கிட்லேருந்து பார்க்கலாம். பாருங்கள் குட்டி கலரிங் கிட்.
ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரோவில் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு அந்த மாதிரி இருக்கும். இந்த பாருங்க என்ன ஃபீச்சர் செஞ்சிடலாம். கிரையான்ஸு கலர் பென்சில்ஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. கீழே செம்மையாக இருக்கும். இது விலை வெறும் 500 ரூபாய். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பெரிய கலரிங் கிட்டு காய்ஸ். ரொம்ப அவ்வளோ பெரிய கலரிங் கிட்டெல்லாம் கிடையாது. பெருசு தான். நிறைய பேர் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. பார்த்துக்கோங்க. இதாவது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ண முடியாது, எல்லாம் டேமேஜாக உள்ள இருக்குது. நம்ம நேற்று தான் ஆர்டர் பண்ணோம். இது விலை 1500 ரூபாய். இதை பாருங்கள், இந்த கிளிப்பு ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்குள்ள ஸ்கெட்சு கொடுத்துருவாங்க. மெயினாக ஸ்கெட்சு ஒரு 20 காசு 1 மினிட் உங்களுக்கு ஸ்கெட்சு அதில் ஸ்கெட்சு கொடுத்துருவாங்க. கிரையான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆயில் பேஸ்ட் கிரையான்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி உள்ள பெயிண்ட் கொடுத்துருவாங்க. பென்சில், ப்ரெஷ்ஷு நிறையா கொடுப்பாங்க. ப்ரெஷ்ஷு ஏதோ 3 கொடுப்பாங்க. 4 இருக்கும் ப்ரெஷ்ஷு. இப்போ ட்ராயிங் பென்சில் 2 இருக்கும் காய்ஸ். இப்போ நம்ம வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்த ஒரு பேக் தான் பார்க்க போகிறோம். எனக்கு பர்த்டே வேறு வருதில்ல, அதுக்காக உங்கள் ஊரில் எனக்கு நிறைய கிஃப்ட் வந்துச்சு. அந்த கிஃப்ட் எல்லாம் மேலே இருக்குது. என் ஃபோன் சாஞ்சிச்சு. ஃபோன்